நம்ம இ-சேவை லாகின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பில் புக் VBA சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸல் ஃபைலுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா செக்யூரிட்டி வார்னிங் அப்படின்ட்டு மேக்ரோ ஹேவ் பீன் டிசபிள்ட் அப்படின்ட்டு இருக்கும். இதை எனபிள் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் எனபிள் திஸ் கண்டென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மேக்ரோவில் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பில் நம்பரு, கரண்ட் டேட்டு, சிஸ்டத்தில் என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டை இது ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேர், அட்ரஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸு. ஸோ இதை நீங்கள் எங்கே எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஷீட்டுக்கு போயிட்டு உங்களோட ஷாப் பேர், அட்ரஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, ஸோ இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ A to Zன்னு மாற்றிருக்கிறேன். ஸோ இங்கே பில் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா A to Zன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸு இதெல்லாம் இந்த பில் ஷீட்டில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் மாற்ற முடியாது. ஏன்னா இது இந்த ஷீட் ப்ரொடக்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பேர், அவருடைய அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன குவான்டிட்டி, குட்ஸ் கோடு. ஸோ குட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஷீட் இருக்குது. அந்த ஷீட்டில் குட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் குட்ஸ் கோடு 108, கீ செயின், ப்ரைஸ் 10 ரூபா. இதுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறனா கூட கொடுத்துக்கலாம். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பர்சன்டேஜ், எத்தனை பர்சன்டேஜ் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். 10% கொடுத்தீங்க அப்படின்னா பில் அமௌண்ட்டில் 10% டேக்ஸு ப்ளஸ் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ பில் என்ட்ரி பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பில் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டு எடிட்டபிள், டேட்டை வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பேர், அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு குவான்டிட்டி, அதுக்கடுத்து குட்ஸ் கோடு, அதாவது குவான்டிட்டி, குட்ஸ் கோடு ரெண்டையும் என்ட்ரி பண்ணாலே போதும். ப்ரைஸும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸும் உங்களுக்கு காட்டும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் குவான்டிட்டி, பில் அமௌண்ட்டு, பில் அமௌண்ட்டில் டிஸ்கவுண்ட் பண்ணது, சேல்ஸ் டேக்ஸு, ஸோ எல்லாமே உங்களுக்கு கால்குலேட் ஆகிக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு கிளியர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கிளியர் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ரெஃப்ரெஷ் ஆகி நம்ம டைப் பண்ண டேட்டாவெல்லாம் டெலீட் பண்ணிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப ஃபார்ம் பிரிண்ட் அவுட் ஆகும். கரெக்டான சைஸுக்கு A4ல் பிரிண்ட் அவுட் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் ஆகிட்டு கம்ப்யூட்டரில் இந்த ஷீட்டை PDFல சேவ் பண்ணிடும். கம்ப்யூட்டரில் சேவ் ஆன அந்த PDF ஃபைல், அதாவது அந்த பில் ஷீட்டை எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சி டிஸ்க்கு ஓப்பன் பண்ணுங்க. அதில் லாகின் ஷாப் பில்லிங் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் பில் அப்படிங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோல்டரில் ஒரு PDF ஃபைல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பில் நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணாலும் இந்த ஃபோல்டரில் தான் சேவ் ஆகும். ஸோ இதை நீங்கள் பேக்கப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நமது இ-சேவை லாகின் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.